என்ன குணா? ஏய், எத்தனை நேரம் உனக்கு கால் பண்றது? ஏன் அட்டன் பண்ண மாட்டேன்ற? சுத்தி ஆளுங்க இருக்காங்க, எப்படி பேசுறது? சரி, இப்போ அங்க என்ன போயிட்டு இருக்கு? ஒரு செஷன் முடிஞ்சது, அடுத்த செஷனுக்கு ரெடி பண்ணணும். ஏய், ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லானா? ஏன் ப்ரீ வெட்டிங் ஷூட் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இப்ப கூட நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சரவணன் தான் சுத்தமா கோஆபரேட் பண்ண மாட்டான். அவனுக்கு விருப்பம் இல்லாத மாதிரியே தோணுது. சரி, எனக்காக அப்படியே வீடியோ கால் ஆன் பண்ணி அங்க நடக்கிறத காட்டுறியா? குணோ, நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற. ஏய், ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த சரவணன் இருக்கான். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலனா எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. ஏய், ஏய், என்னடி, ப்ளீஸ் டி, இவ்வளவு கெஞ்ச விடுற? சரி வை. ஏய், அப்படியே சுத்தி காட்டேன். ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. அப்படியே அண்ணத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் அவளை க்ளோஸ்ல காட்டேன். குணோ, நான் செய்ய வந்த வேலை என்ன, நீ செய்ய சொல்ற வேலை என்ன? ஏய், ஏய், ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. இந்த விஷயத்துல நீ மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும். அவளை நான் பார்த்தே பல நாள் ஆகுதுடி. எப்பவும் அவன் நினப்பாவே இருக்கு. ஒரே ஒரு முறை அவளை கிட்டத்துல காட்டேன், ப்ளீஸ் டி. குணா, இது வேண்டாத வேலை, பாத்துக்கோ. யாராவது பாத்துட்டா சொத்தப்பல் ஆயிடும். கொஞ்சம் இருடா. இப்படி என்ன மாமா, இன்னைக்குள்ள தூக்கி முடிச்சிருவான்ல? அட பாவி, நீ அவனோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவனா இருக்கிறியே. உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். பெரியதா, ஏய், உன்னை தூக்கணும்ன்ற நீ பண்ணிட்டு போயிடுற. அண்ணா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுமா? ஓகே ஓகே. அக்கா ஒழுங்கா பண்ணுக்கா. என்ன மீனா இது? அப்படின்னு இல்ல. இந்த பக்கம் வா. அண்ணே, தூக்குனே. டேய், நானே இறங்கி பண்ணலாம்னு நினைக்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ணா அப்புறம் எனக்கு போஸ் வராது சொல்லிட்டேன். டேய் கார்த்தி, அக்கா இது வேணாம், வேற ஏதாவது போஸ் சொல்றா. அண்ணே, கைய புடினே. இருடா. அண்ணே, நீ அண்ணத்தை பார்த்து நின்னுக்கோ. அண்ணா, நீ அண்ணனை பார்த்து நின்னுக்கோ. அப்படியாவது நில்லு, தயவு செஞ்சு. அண்ணே, அப்படியே தோலை சாய வைண்ணே. எப்படியா? இன்னும் கொஞ்சம் பக்கமா. நெருக்கமா. ஏய், இங்க பாரு, நான் சொல்ற மாதிரியே பண்ணு. என்னோட ஆல்பத்துல இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு மேக்கப் போட்டத ரெஃபரன்ஸா காட்டினா எனக்கு பெரிய ஆர்டர்ஸ்லாம் வரும்னு அவளை போட்டோ எடுக்கிற மாதிரி கிட்ட எடுத்துட்டு போய் காட்டேன். சரி இரு. டேய், டக்கு டக்குன்னா போஸ சொல்றா. எப்படிடா? அண்ணே, நீ என்ன பண்ற? இப்படி பிடிக்க கூடாது, இப்படி அப்படி பிடிக்கணும். ஓகேவா? அக்கா போஸ் குடு. வீட்டுக்கு போறோம், தனியா பிரியாணி வாங்கி நல்லா ஃபீல் பண்ணி கொடு. சரியா? நல்லா கட்டிப்பிடி. இந்தாங்க மாப்பு. நெல்ல. டேய் மாப்ள, இன்னும் நல்லா கட்டிப்பிடி. வரோம் இரியா, வேர்க்குதியா. அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம்பா. ரெண்டு போஸ்க்கு உனக்கு இவ்வளவு வேர்த்து ஊத்துது. போருமா. அவன இங்க பாரு, 4 போஸ் சொல்றேன். நம்பர் 1 போஸ் நல்லா பாத்துக்கணும், சரியா? சொல்ற நல்லா கவனிச்சுக்கோனே. இப்படி வந்து பக்கத்துல தலைய வச்சு இப்படி நிக்கணும், சரியா? இதெல்லாம் ஒரு போஸ் ஆடாடி. இதுதானே போஸே. இதான் ஃபர்ஸ்ட், ஓகேவா? அடுத்த போஸ் என் பின்னாடி வா. உன் வலது கையை எடுத்து இப்படி வச்சு, இந்த கையை எடுத்து இப்படி என் மேல வச்சு, இது ரெண்டாவது போஸ். இதான் செகண்ட். அப்புறம் செஞ்சிடலாம். இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? அப்படியே டைட்டா இப்படி இப்படி சாஞ்சு பிடிச்சு அப்படி நிக்கணும். கண்ண ஒட்டணும், சரியா? ஓகே. இது 3வது. இது அவ்வளவுதான். அண்ணே, இதானே முக்கியமான போஸ். கையை கொடு. இப்படி பிடிச்சிட்டு பக்கத்துல வந்து இங்க நீ முத்தம் கொடுக்கணும், இங்க அண்ணன் கொடுக்கும். டேய், என்னடா போஸ் இது? இதெல்லாம் எனக்கு வராதுடா. இந்த மாதிரிலாம் உனக்கு பண்ணோம்னா உன் கல்யாணத்துல நீ போஸ் குத்துக்கோ, என்னெல்லாம் இப்படி போஸ் கொடுக்க சொல்லாத. அண்ணே, இன்னும் 2 போஸ் தானே, அதுக்கப்புறம் முடிஞ்சுனே, அவ்வளவுதான். டேய், இதெல்லாம் எப்படிடா? நல்லா இருக்காதுடா. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அப்படிலாம் பண்றது? டேய் 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 மாப்ள,
என்னடா ஓவரா பிகு பண்ணிக்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் மலரும் நினைவுகள், காதல் பொக்கிஷங்கள். சொல்லுங்க. உன் தம்பி மூலமா நல்லதொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதெல்லாம் இப்பவே அனுபவிச்சுக்கடா மாப்ள. கல்யாணத்துக்கு அப்புறம் நீயே நினைச்சாலும் அதெல்லாம் அனுபவிக்க முடியாதுடா. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் 90 நாள், 90 டேஸ். 3 மாசம் தான். 4வது மாசத்துல இருந்து நீ என்ன வேலை பாக்குற, எவ்வளவு சம்பாதிக்கிற, உப்பு புளி மிளகா இல்ல, சோப்பு சீப்பு கண்ணாடி இல்ல, பொழுது விடிஞ்சு பொழுது சாயறதுக்குள்ளார நம்மள எல்லா பிரச்சனையிலும் இழுத்து விட்டுருவாளுவோ. இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லு. டேய், உப்பு தின்னுட்டு தண்ணி குடிக்காம பிக்கல் வந்து நொந்து போனவன் சொல்றேன்டா, கேட்டுக்கடா மாப்ள. யோ முடி நெறியா கடுப்பேத்திட்டு இருக்காது. சரிண்ணே, இதெல்லாம் வேணாண்ணே. கடைசியா ஒரே ஒரு பொண்ணுமணி போஸ் மட்டும். பொண்ணுமணி போசா? பொண்ணுமணி போசா? பய புள்ள படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்னென்னலாம் கத்துக்கிட்டு வந்திருக்குது பாரு. யோ நேரம் கட்ட நேரத்துல வாய விடு. டேய் பொண்ணுமணி போஸ்னா என்னடா? வாண்ணே காமிக்கிறேன். இப்போ நீ தான் பொண்ணுமணி படத்துல வர நவரச நாயகன். ஓஹோ. யாரு இவரா? டேய் மிளகு ரச நாயகன்னு சொல்லு, அப்பதான்டா கலர் மேட்ச் ஆகும். யோ நாட்டு தக்காளி நசிக்கிடுவான், கம்முன்னு இருந்துரு. சரிங்க மாப்ள. நல்லா வாங்குனியா? இப்ப புலிமுட்டை தான் சௌந்தரியம். இந்த புலிமுட்டைய உண்மையான புலிமுட்டையா நினைச்சு அப்படியே உன் முதுகுல அப்படி தூக்கிக்கோ. ஓகேவா? இப்போ அண்ணன் சௌந்தர்யா மாதிரி காலை டிங்கி 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 இப்படி ஆட்டணும். சீ, இறங்குடா. என்னால இந்த போஸ்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணுங்க, நான் கரெக்டா தான் இருக்கும். பண்ண முடியாதுன்னு பெரியதா, சொல்றேன். உன் உருவத்துக்கெல்லாம் நான் ஒரு வெயிட்டா? சும்மா தூக்கு பெரியதா. யானை மேல சவாரி பண்ண ஜாலியா இருக்கும். அதிகத்த மாதிரி யானை கடலை கோட்டு போட்டு வந்திருக்கான் பாரு. சொல்றேன்டா மாப்ள. தானே? பாரு. அண்ணே கோபம். சரி சரி அண்ணா பண்ணு. வா பண்ணலாம் பண்ணலாம். சின்னதா அண்ணே, பாருங்க. அண்ணே அப்படியே திரும்புனே. பெரியதா. ஆட திரும்புனே. அப்படிதான். திரும்பியா? குனிய சொல்லுங்க. குனிங்கண்ணே. அண்ணே குனிங்கண்ணே. அப்படி குனி. இப்ப பாரு. அப்படியே ஏறி 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 ஏறி. ஏறுமா? அப்படியே ஜம்ப் பண்ணு. அட. ஐயோ பாத்து. டேய் அறிவு இருக்கா உனக்கு? கீழ தள்ளி விடுற. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? வந்ததுல இருந்து நீ சொன்ன எல்லாத்தையும் பண்ணலடா. இது வேணானா வேணாம். காமெடி பண்றீங்களா? அந்த போஸ்ட் பண்ணு இந்த போஸ்ட் பண்ணுன்னு எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. புதுசா என்னடா வாடா போடான்னு பேசுற? பயம் போயிடுச்சா? இவ யானை சவாரி போலாமான்னு கேக்குறா. என்ன டேய், நான் ஜோக்கரா தெரியுதா? எலும்பு உடைச்சிருவேன்.